அண்மை செய்தியை பார்க்கின்றோம். நாடாளுமன்ற வளாகத்தில் பெரும் பரபரப்பு நிலவுகிறது. பாஜக எம்பி பிரதாப் சந்திர சாரங்கி கீழே விழுந்து காயமடைந்திருப்பதாகவும் படியிலிருந்து கீழே விழுந்து காயம்பட்டதாக அவர் குற்றச்சாட்டினை ராகுல் காந்தி மீது வைத்திருக்கிறார். அவரால் தான் கீழே விழுந்ததாக கூறுகிறார். உடனடியாக ஒரு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார் என்கின்ற காட்சிகளை பார்க்க முடிகிறது. நாடாளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியதற்கு, அம்பேத்கர் குறித்து அவர் பேசிய கருத்துகளுக்கு எதிர்க்கட்சிகள் கண்டனத்தை பதிவு செய்து வரக்கூடிய சூழ்நிலையில் இன்று காலையிலிருந்து எதிர்க்கட்சிகள் எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் பாஜக எம்பி பிரதாப் சந்திர சாரங்கி ராகுல் காந்தியால் தான் படியிலிருந்து கீழே விழுந்து காயம் பெற்றதாக குற்றச்சாட்டினை வைத்திருக்கிறார். உடனடியாக ஒரு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார். எம்பி ஒருவரை ராகுல் காந்தி தள்ளிவிட்டதாகவும் அவர் தன்மேல் விழுந்ததால் படியிலிருந்து நிலை தடுமாறி கீழே விழுந்ததாகவும் பாஜக எம்பி குற்றச்சாட்டினை வைத்திருக்கிறார். நாடாளுமன்ற வளாகத்தில் எம்பிக்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் கருத்துக்கு, அம்பேத்கர் குறித்த அவருடைய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பதாகைகளை ஏந்தி எதிர்க்கட்சி எம்பிக்கள் ராகுல் காந்தி தலைமையில் இன்று இரண்டாவது நாளாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் ராகுல் காந்தி ஒருவரை தள்ளிவிட்டதாகவும் அவர் தன் மீது விழுந்ததால் நிலை தடுமாறி கீழே விழுந்ததாகவும் நாடாளுமன்ற வளாகத்தில் எம்பிக்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டதாகவும் பரபரப்பு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் பாஜக எம்பியினுடைய தலையில் லேசான காயம் ஏற்பட்டிருக்கிறது. அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார் என்கின்ற காட்சிகள் தான் இவை. அதற்கு காரணமாக பாஜக எம்பி பிரதாப் சந்திர சாரங்கி தலையில் காயம் ஏற்பட்டதற்கு காரணமாக ராகுல் காந்தி தான் அதற்கு காரணம் என்றும் அவர் குற்றச்சாட்டினை வைத்திருக்கிறார். படியிலிருந்து கீழே விழுந்து காயம் பெற்றதாகவும் அவர் குற்றச்சாட்டினை கூறுகிறார். எம்பி ஒருவரை ராகுல் காந்தி தள்ளிவிட்டதாகவும் அவர் தன்மேல் விழுந்ததால் நிலை தடுமாறி படியிலிருந்து கீழே விழுந்ததாகவும் கூறியிருக்கிறார் பாஜக எம்பி. எனினும் இந்த சம்பவம் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. राहुल गांधी एक एमपी को धक्का लगा, मेरे ऊपर गिर पड़ा और मैं नीचे गिर गया। किसने धक्का मारा? राहुल गांधी ने? हाँ, राहुल गांधी ने धक्का मारा। राहुल गांधी। कौन सी जगह पे सर? सर किस जगह पे? सर किस जगह पे? सीढ़ी के ऊपर में मैं खड़ा हुआ था और राहुल गांधी ने आकर के एक एमपी को धक्का लगाया, वो मेरे ऊपर गिर पड़ा और मैं। कहाँ चोट लगी सर आपको? कहाँ चोट लगी सर? एक बार दिखा दीजिए। ओह, ये बेल्ट टू क्लाइम। ये तो बहुत ठीक है, उनको जाने दो यार, जाने दो उनको। राहुल गांधी एक एमपी को धक्का लगा, मेरे ऊपर गिर पड़ा और मैं नीचे गिर गया। किसने धक्का मारा? राहुल गांधी ने? हाँ, राहुल गांधी ने धक्का मारा। राहुल गांधी। कौन सी जगह पे सर? सर किस जगह पे? सर किस जगह पे? सीढ़ी के ऊपर में मैं खड़ा हुआ था और राहुल गांधी ने आकर के एक एमपी को धक्का लगाया, वो मेरे ऊपर गिर पड़ा और मैं। कहाँ चोट लगी सर आपको? कहाँ चोट लगी सर? एक बार दिखा दीजिए। ओह, ये बेल्ट टू क्लाइम। ये तो बहुत ठीक है, उनको जाने दो यार, जाने दो उनको। राहुल गांधी एक एमपी को धक्का लगा, मेरे ऊपर गिर पड़ा और मैं नीचे गिर गया। किसने धक्का मारा? राहुल गांधी ने? हाँ, राहुल गांधी ने धक्का मारा। राहुल गांधी। कौन सी जगह पे सर? सर किस जगह पे? கூடுதல் விவரங்களை தருவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, என்ன நடந்ததுங்க? விரிவான தகவல் என்ன சொல்லுங்க. கோபால், அம்பேத்கர் தொடர்பான ஒரு கருத்தை தெரிவித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய அந்த கருத்து, மாநிலங்களவையில பேசப்பட்ட அந்த கருத்து என்பது கடந்த 2 நாட்களாகவே டெல்லி மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்கள்ல ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிலான ஒரு பேச்சாகவே மத்திய உள்துறை அமைச்சருடைய பேச்சு அமைந்திருக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைத்து வரக்கூடிய நிலையில இன்று 2வது நாளாக காங்கிரஸ் தங்களுடைய எதிர்ப்பு போராட்டத்தை, அம்பேத்கர் குறித்து கருத்து தெரிவித்த அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் 2வது நாளாக நாடாளுமன்றத்தினுடைய வளாகத்தில் தங்களுடைய போராட்டத்தை அவர்கள் முன்வைத்திருந்தனர். இந்த நிலையில நேற்று தினம் பிரதமர் உட்பட பலரும், குறிப்பாக அமித்ஷா கூட இதற்கு விளக்கம் தெரிவித்து விட்டார். அம்பேத்கர் குறித்து தான் பேசப்பட்டது திரிக்கப்பட்டிருக்கிறது, காங்கிரஸ் தான் அம்பேத்கருக்கு எதிரான செயல்களை செய்து வருகிறது என்பது போன்ற கருத்துக்கள் எல்லாம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து 2வது நாளாக போராட்டம் நடத்தி வரக்கூடிய இந்தி கூட்டணியை எதிர்த்து பாஜகவினுடைய எம்பிக்களும் நாடாளுமன்றத்தினுடைய வளாகத்தில் தங்களுடைய போராட்டத்தை காங்கிரஸ் கட்சியை எதிர்த்தும் இந்தியா கூட்டணியை எதிர்த்தும் தங்களுடைய போராட்டத்தை முன்வைத்திருக்கிறார்.
வருகிறார்கள். இந்த நிலையில இரண்டு தரப்பினரும் தொடர்ந்து போட்டி போட்டுக்கொண்டு போராட்டத்தை முன்வைத்து வரக்கூடிய நிலையில அந்த கூட்டத்துல ஒரு சிறிய சலசலப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அந்த சலசலப்பில் பாஜகவினுடைய எம்பி பிரதாப் சாரங்கினுடைய மண்டை உடைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக இது தொடர்பாக அவரிடம் கருத்து கேட்டபோதே காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி ஒருவரை தள்ளிவிட்டு அந்த எம்பி தன் மீது விழுந்ததால் தன்னுடைய மண்டை உடைந்திருக்கிறது என்பன போன்ற ஒரு கருத்தை அவர் தற்போது தெரிவித்திருக்கிறார். ஆனால் இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல்களாக இல்லை என்றாலும் கூட இந்த எம்பிக்கள் இரண்டு குழுவாக இருக்கக்கூடிய, அதாவது ஆளும் பாஜகவினுடைய எம்பிக்கள் மற்றும் எதிர்க்கட்சியான இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் என இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு தங்களுடைய போராட்டங்களை முன்வைத்து வரக்கூடிய அந்த சூழல்ல அந்த களத்துல தொடர்ந்து எம்பிக்களுக்கு இடையிலான அந்த தள்ளுமுள்ளு, அந்த கூட்டத்தினுடைய நெரிசல், ஒரு எம்பியினுடைய மண்டை தற்போது உடைக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தினுடைய வளாகத்துல இது போன்ற ஒரு சூழல் நிலை வரக்கூடிய அதே நேரத்துல தொடர்ந்து மக்களவை கூட்டப்பட்ட சில வினாடிகளிலேயே இது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் ஓம் பிர்லாவை, சபாநாயகராக இருக்கக்கூடிய ஓம் பிர்லாவை தொடர்ந்து அவரை பேச விடாமல் இந்த விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று தொடர்ந்து கூச்சல் குழப்பத்தை எழுப்பி வந்த சூழல்ல தொடங்கிய சில வினாடிகளிலேயே மக்களவையும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விவகாரம், இந்த அம்பேத்கர் விவகாரம் என்பது தமிழகத்தில் திமுக உள்ளிட்ட திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் தொடர் போராட்டத்தில் இந்த தினம் ஈடுபட்டு வரக்கூடிய அதே நிலையில டெல்லியில கடந்த 2 நாட்களாகவே இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தி கூட்டணியை சேர்ந்த பல்வேறு எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில பாஜகவினுடைய எம்பிக்களும் காங்கிரஸ் எதிர்த்தும் இந்தியா கூட்டணி எதிர்த்தும் நடத்தி வரக்கூடிய இந்த போராட்டத்தில் தற்போது ஒரு பாஜக எம்பியினுடைய மண்டையிலிருந்து ரத்தம் வழியக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே அவருக்கான முதல் உதவி என்பது தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விவகாரம் இதோடு முடிவுக்கு வருமா அல்லது தொடர்ந்து இதனை எதிர்க்கட்சிகள் கையில் எடுக்குமா என்பதுதான் தற்போதைய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. கோபால், நன்றி சிவா, உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி. நாடாளுமன்ற வளாகத்தில் எம்பிக்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பாஜக எம்பி பிரதாப் சந்திர சாரங்கி தலையில் இதனால் காயம் ஏற்பட்டதாகவும் தகவல் அண்மையாக வெளியாகி இருக்கிறது. ராகுல் காந்தியால் தான் படியிலிருந்து விழுந்து காயம்பட்டதாக எம்பி பிரதாப் சந்திர சாரங்கி குற்றச்சாட்டினை வைத்திருக்கிறார். எம்பி ஒருவரை ராகுல் காந்தி தள்ளிவிட்டதாகவும் அவர் தன்மேல் விழுந்ததால் படியிலிருந்து விழுந்ததாகவும் அவர் புகார் கூறியிருக்கிறார். அம்பேத்கர் குறித்த கருத்து தெரிவித்த அமித்ஷாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரசார் மற்றும் இந்திய கூட்டணி எம்பிக்கள் போராட்டம் நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் அமித்ஷாவை எதிர்த்து போராட்டம் நடத்திய இந்திய கூட்டணியை கண்டித்து பாஜக போராட்டம் நடத்தியதால் இருதரப்பும் அப்பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. அமித்ஷா அவர்களுடைய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி கட்சிகளுடைய எம்பிக்களும் அதே போல அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க பாஜக எம்பிக்களும் இரு அவைகளும் ஒத்திவைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிகிறது.